ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ரோக்ராமிங்கில் நமக்கு வரக்கூடிய எரர்ஸை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது காமனாக வரக்கூடிய மிஸ்டேக்ஸ்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். எந்த ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, C++, ஜாவா அப்படிங்கிற மாதிரி என்ன ப்ரோக்ராமிங் நம்ம யூஸ் பண்ணாலும் அதில் சில எரர்ஸ் வரும். ஸோ அந்த எரர்ஸ் எப்படி வருது, இன்கேஸ் எரர்ஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த எரரை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாகவே எரரை 3 டைப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சின்டாக்ஸ் எரர் ஆர் கம்பைல் டைம் எரர் அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த சின்டாக்ஸ் எரர் ஆர் கம்பைல் டைம் எரர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் தான். சின்டாக்ஸ் அப்படின்னாலே ப்ரோக்ராம் ஒரு சின்டாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை பேஸ் பண்ணி தான் என்ன செய்யணும் அப்படின்னா டெவலப் பண்ணணும். ஸோ அந்த சின்டாக்ஸில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலோ அல்லது நம்மளுடைய டைப்பிங் மிஸ்டேக்கில் நம்மளுடைய கேர்லெஸ்ஸால் வரக்கூடிய ஏதாவது டைப்பிங்கில் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மிஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா கம்பைல் பண்ணும்போது என்ன செய்யணும் அப்படின்னா கம்பைலர் சொல்லிடும் என்னென்ன எரர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறது என்ன செய்யணும் அப்படின்னா சொல்லிடும். ஸோ அது என்ன மாதிரி எரர்ஸ்லாம் அது அப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்ய பண்ணிடும் பார்க்க போகிறோம். அதுதான் சின்டாக்ஸ் எரர் ஆர் கம்பைல் டைம் எரர் அப்படிங்கிறது சொல்லுவோம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா ரன் டைம் எரர். ஸோ அப்போ இந்த கம்பைல் டைம் எரர் அப்படிங்கிறது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனுக்கு முன்னாடி கம்பைலரை சொல்லிடும். இந்த ரன் டைம் எரர் என்ன செய்யும் அப்படின்னா கம்பைலர் சொல்லாது. இது நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது தான் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு இதை டிஸ்பிளே பண்ணும். ஓகேவா? இந்த தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லாஜிக்கல் எரர் அப்படிங்கிறத சொல்கிறோம். இந்த லாஜிக்கல் எரர்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ப்ரோக்ராமில் எழுதக்கூடிய லாஜிக்கில் சின்ன சின்ன லாஜிக்கில் எங்கேயாவது என்ன செய்யும் அப்படின்னா மிஸ்டேக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எரர்ஸ் எல்லாமே லாஜிக்கல் எரர் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா சொல்ல போகிறோம். இப்போ எல்லாத்தையுமே கிளியராக எக்ஸாம்பிளோட எரர் எப்படி இருக்கும், என்ன மாதிரியான எரர், இந்த எரர் எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். The first one syntax error or compile time error அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். இதில் 3 விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். என்ன எரர் வரும், அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன, அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். த ஃபர்ஸ்ட் ஒன் மிஸ்ஸிங் செமிகோலன் எரர் அப்படின்னு சொல்லி வரும். நம்ம எல்லாருக்குமே இதெல்லாம் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோக்ராம் யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த எரரை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். மிஸ்ஸிங் செமிகோலன் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஒவ்வொரு லைனும் ப்ரோக்ராமில் டெர்மினேட் ஆகுது, அந்த லைன் முடிஞ்சு அடுத்த லைனுக்கு போகுது அப்படிங்கிறது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்னா செமிகோலனை வச்சு தான் நமக்கு தெரியும். ஸோ ஏதாவது ஒரு லைனில் நம்ம என்ன பண்ணியிருப்போம், செமிகோலன் வைக்காமல் விட்டுருந்தா அப்படின்னா அந்த இடத்துல என்ன செய்யும் அப்படின்னா இந்த எரர் மிஸ்ஸிங் செமிகோலன் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு காட்டும். ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஒன் என்ன எரர், மிஸ்ஸிங் செமிகோலன். செகண்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம், பிரிண்ட் ஆஃப்ல ஹலோ வேர்ல்டு கொடுத்துருக்கோம். இந்த ஹலோ வேர்ல்டு முடிஞ்சு நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா செமிகோலன் மிஸ் ஆகிருக்குது. ஸோ இது எரராக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கம்பைல் பண்ணும்போது காமிச்சிடும். ஸோ இப்போ இந்த எரரை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, இப்போ எங்கே எரர் காட்டுதோ அந்த இடத்துல செமிகோலன் வச்சு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எரரை சரி பண்ண முடியும் ஈஸியாகிட்டு. இந்த செகண்ட் ஒன் அன்டிக்ளேர்டு வேரியபிள் அப்படிங்கிறது சொல்லும். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஒரு வேரியபிளை டிக்ளேரே பண்ணாமல் அந்த வேரியபிளை யூஸ் பண்ணியிருப்போம் ப்ரோக்ராமில். இப்போ நம்ம இதில் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம், பிரிண்ட் ஆஃப்ல %d x அப்படிங்கிறது கொடுக்கும், ஃபார்மட் ஸ்பெசிஃபையர். அதாவது எக்ஸ் அப்படிங்கிறது %d அப்படிங்கிறது இன்டீஜரை மீன் பண்ணும். அப்போ இந்த எக்ஸுங்கிற ஒரு இன்டீஜர் வேரியபிள் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் நான் டிக்ளேரே பண்ணியிருக்க மாட்டேன். ப்ரோக்ராமில் மேலே என்ன பண்ணியிருப்பேன், அது டேட்டா டைப்பை சொல்லி நான் டிக்ளேர் பண்ணணும். அதை டிக்ளேர் பண்ணாமல் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா அந்த வேரியபிளாக நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன வரும் அப்படின்னா அன்டிக்ளேர்டு வேரியபிள் அப்படிங்கிற எரர் நமக்கு வரும். ஸோ இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எந்த வேரியபிள் அன்டிக்ளேர்டுன்னு சொல்லுதோ அது என்ன டேட்டா டைப்பாக நமக்கு தேவைப்படுதோ அந்த டேட்டா டைப்பில் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா டிக்ளேர் பண்ணிடணும். தேர்ட் ஒன் மிஸ்மேட்ச்டு பேரந்திசிஸ் ஆர் பிரேசஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இது இந்த ப்ரோக்ராமில் இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கேன். இஃப் அந்த பிரேஸை ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஆனால் க்ளோஸ் பண்ணாமல் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா விட்டுட்டேன். ஸோ இன்கேஸ் இந்த பேரந்திசிஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கார்லி ப்ரைஸ் யூஸ் பண்ணுறேன். இந்த கார்லி ப்ரைஸை என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஓப்பன் பண்ணி நான் இங்கே க்ளோஸ் பண்ணாமல் விட்டாலோ இல்லை இந்த பேராந்திசிஸ் இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணாமல் நான் விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரியான இதெல்லாம் மிஸ்மேட்ச்டு பேராந்திசிஸ் ஆர் பிரேசஸ் அப்படிங்கிறது என்னச்சு அப்படின்னா நமக்கு இதில் காட்டும். ஸோ இது எந்த இடத்துல நம்ம ப்ரோக்ராமை கொஞ்சம் கவனிக்கணும், அந்த இடத்துல கவனித்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை நம்ம சரி பண்ணணும். அதுக்கு அடுத்த எரர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்கரெக்ட் டேட்டா டைப் டிக்ளரேஷன். ஏற்கனவே சொல்லியிருந்தோம், நம்ம என்ன வேரியபிள் அதில் என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நான் ஒரு டேட்டா டைப்பை சொல்லிவிட்டு அதில் வேறு ஒரு டேட்டாவை கொண்டு நான் டைப் ஆஃப் டேட்டாவை நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக எரர் வரும். இங்கே இன்டீஜரை சொல்லியிருக்கேன் எக்ஸ் அப்படிங்கிறது, ஆனால் நான் ஸ்டோர் பண்ணியிருக்க பார்த்தீங்கன்னா கேரக்டர்ஸ் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நான் இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான டேட்டா டைப் எரர்ஸ் எப்படி வருது அப்படின்னா இன்கரெக்ட் டேட்டா டைப் டிக்ளரேஷன் அப்படிங்கிறத வரும். ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னா கரெக்ட் டேட்டா டைப் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணணும்.
ஃபிஃப்த் ஒன் மிஸ்ஸிங் ஆர் இன்கரெக்ட் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப். ஃபங்க்ஷன் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பிரிண்ட் ஆஃபில் ஃபார்மட் ஸ்பெசிஃபையர் சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த ஃபங்க்ஷன் காலிங் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் 3 விஷயங்கள் இருக்குது. ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் அண்ட் ஃபங்க்ஷன் காலிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி கொடுத்துருப்போம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக டெஃபினிஷன் கொடுத்துருப்போம். 5 6 ரிசீவ் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிக்ளேர் பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ அப்போ இந்த மாதிரியான எரர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா இன்கரெக்ட் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னு சொல்லி வரும். ஸோ அப்போ அந்த ஃபங்க்ஷனை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? இப்போ சிண்டாக்ஸ் எரர்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் இந்த 5 எரர்ஸ் தான் என்னச்சு அப்படின்னா இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது போக என்னச்சு அப்படின்னா நம்ம ஏதாவது டைப்பிங்கில் மிஸ்டேக் பண்ணியிருந்தாலோ நம்மளோட கேர்லெஸ் மிஸ்டேக்கால் வரக்கூடிய சின்ன சின்ன எரர்ஸ் என்னச்சு அப்படின்னா இதில் இருக்கலாம். நான் மேஜராக வரக்கூடிய எரர்ஸ்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மேஜர் எரர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ரன் டைம் எரர் அப்படிங்கிறது நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா சொல்ல போகிறோம். ஸோ ரன் டைம் எரர்னா என்ன, கம்பைல் டைமில் எரரே காட்டாது நமக்கு, ரன் டைமில் நான் என்ன செய்யும் அப்படின்னா எரர் காட்டும். ஸோ இப்போ என்ன மாதிரியான எரர்ஸ் ரன் டைமில் காட்டும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் டிவிஷன் பை 0. ஏதாவது ஒரு வேல்யூவை 0வால் டிவைட் பண்ணுறீங்க அப்படின்னா இது கம்பைல் டைமில் காட்டாது நமக்கு. அப்படி தானே இதில் இந்த கோடிங்கை பார்த்தீங்க அப்படின்னா இன்டிஜர் x = 5 டிவைடட் பை 0ன்னு சொல்கிறோம். அப்போ இதில் இது ப்ரோக்ராமேட்டிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா இதில் எந்த எரரும் இல்லை, கம்பைல் டைமில் எரர் காமிக்கிறதுக்கு இது வாய்ப்பே கிடையாது. இதில் எப்போ எரர் வரும், இது ரிசல்ட் கிடைக்கும் போது என்ன செய்ய வரும், எனிதிங் டிவைட் பை 0 அப்படிங்கிறது இன்ஃபினிட்டியாக போகும். ஸோ அப்போ எதையுமே 0வாக நம்மளால் டிவைட் பண்ண முடியாது. ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் யூசர்ட்ட இருந்து ஒரு வேல்யூவை வாங்கி நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா யூசர் இன்புட் 0ன்னு கொடுத்துட்டாரு அப்படின்னா ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் என்னச்சு அப்படின்னா இந்த டிவிஷன் பை 0 எரர் என்னச்சு அப்படின்னா வரும். ஸோ அப்போ எந்த வேல்யூவுமே 0வால் டிவைட் பண்ண முடியாத அளவுக்கு டிவைட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி எரர்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். 0வால் டிவைட் பண்ண வராத அளவுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா கண்டிஷன்ஸ் நம்ம எழுதி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நல் பாயிண்டர் டீரெஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பாயிண்டருக்கு மெமரி அலோகேட் பண்ணிடுவோம். நம்ம எக்ஸாம்பிள் பாயிண்டர் பிடிஆர் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். இதுக்கு ஒரு மெமரி அலோகேட் பண்ணியிருக்கோம். மெமரி அலோகேட் பண்ணிவிட்டு எப்போ மெமரி அலோகேட் பண்ணாலும் அதை ஃப்ரீ பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஃப்ரீ பண்ணிட்டோம். ஸோ அப்போ அலோகேட் பண்ண மெமரி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ரீ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பாயிண்டரில் கொண்டு போய் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷனில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஒரு மெமரியை அலோகேட் பண்ணி ஃப்ரீ பண்ணதுக்கப்புறம் என்ன செய்யும் அப்படின்னா நம்ம வேல்யூ அதில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நல் பாயிண்டர் டீரெஃபரன்ஸ் அப்படிங்கிற எரர் வரும். ஸோ அப்போ இந்த ஃப்ரீ பண்ணுறதை எடுத்து விட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அது எல்லா ஒர்க்கும் ப்ராசஸும் முடிஞ்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நல் பாயிண்டரை ஃப்ரீ பண்ணணும். நெக்ஸ்ட் மெமரி லீக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு எரர் இருக்குது ரன் டைம் எரரில். ஸோ என்ன எரர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபர்கட் டு ஃப்ரீ பாயிண்டர், அதாவது ஒரு மெமரியை நம்ம அலோகேட் பண்ணியிருப்போம், அலோகேட் பண்ணிவிட்டு ஃப்ரீ பண்ணாமல் இதுக்கு முந்தின எரர் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீ பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஃப்ரீ பண்ணாமல் விட்டுருப்போம். ஸோ அப்படி விட்டுருந்தீங்க அப்படின்னா அந்த வேஸ்ட் மெமரி என்ன செய்யும் அப்படின்னா ஏதாவது கிராஷஸ் என்ன செய்யும் ப்ரோக்ராமில் நமக்கு அதை க்ரியேட் பண்ணும். ஸோ அதனால் எப்போ நம்ம மெமரி அலோகேஷன் டைனாமிக்காக க்ரியேட் பண்ணாலுமே அதை என்ன பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக அதை டீஅலோகேட் பண்ணணும். நம்ம அலோகேட் பண்ணுறோம் அப்படின்னாலே மெமரியை இதை கண்டிப்பாக என்ன செய்யணும் அப்படின்னா டீஅலோகேட் பண்ணணும். அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருப்போம், ஆல்வேஸ் ஃப்ரீ அலோகேட்டட் மெமரி யூஸிங் ஃப்ரீ அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனை வச்சு என்ன செய்யணும் அப்படின்னா அந்த மெமரியை நம்ம ஃப்ரீ பண்ணி விடணும். லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா ரன் டைம் எரரில் பஃபர் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிறது ஒரு எரராக இருக்குது அதில். ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரைட்டிங் பியாண்ட் அலோகேட்டட் மெமரி, நம்ம அலோகேட் பண்ண மெமரி பார்த்தோம் அப்படின்னா 5 தான் அங்கே இருக்குது நமக்கு. ஆனால் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கக்கூடிய வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிற ஹலோ அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு வேர்ல்டு கிட்டத்தட்ட 11 கேரக்டர்ஸ் வருது. ஆனால் நமக்கு மெமரி என்ன அப்படின்னா 5 0 to 4 தான் இருக்குது. ஸோ அப்போ 11 வரும்போது அந்த மெமரி என்ன செய்யறதுனா பியாண்ட் த லெவல் அப்படின்னு சொல்லுவோம். மெமரியே 5 தான், ஆனால் அதில் 11 கேரக்டர் கொண்டு எப்படி நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த மாதிரியான எரர்ஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஃபர் ஓவர்ஃப்ளோ அப்படிங்கிறது என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம சொல்கிறோம். தென் லாஸ்ட் ஒன் லாஜிக்கல் எரர் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த லாஜிக்கல் எரர்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ப்ரோக்ராமில் இருக்கக்கூடிய லாஜிக்கில் தான் என்னச்சு அப்படின்னா மிஸ்டேக் வரும். எக்ஸாம்பிள் இந்த ப்ரோக்ராமை பார்த்தோம் அப்படின்னா இன்கரெக்ட் லூப் கண்டிஷன் அப்படிங்கிற ஒரு எரர், அது i = 0, i லெஸ்ஸன் அது = 10 அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 0 10 வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டிஷனாக கொடுத்துட்டோம் ஃபார் லூப்பில். ஆனால் 0 to 10 அப்படிங்கிறது இன்க்ரிமெண்ட் தான் ஆகணும். 0 1 2 3 4 அப்படி தான் போகணும். ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா i மைனஸ் சொல்லியிருக்கோம். அப்போ என்ன செய்யும் 0ல் இருந்து என்ன செய்யும் அப்படின்னா -1 -2 -3 சொல்லி ரிவர்ஸில் போகும். ஸோ அப்போ என்ன செய்யக்கூடாது இன்ஃபைனிட் லூப் ஆயிரும். அது
எப்போ 10க்கு வந்து ரீச் ஆகி கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகி வெளியே வரதுக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸ்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இன்கரெக்ட் லூப் கண்டிஷன்ஸ். நம்மளோட லாஜிக்கில் தான் மிஸ்டேக். I ப்ளஸ் ப்ளஸ்க்கு பதிலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், I மைனஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி எரர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்ட் த லூப் கண்டிஷன் டு டெர்மினேட் ப்ராப்பர்லி. ஸோ ஒரு லூப் இருக்குது அப்படின்னா லூப் அப்படின்னாலே ரிப்பீட்டட் டாஸ்க்கு தான். ஒரு டாஸ்க்கை திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்னாலே அங்கே தான் நம்ம என்ன செய்வோம், லூப் ப்ராசஸே லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கே வருவோம். ஸோ அப்போ அந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸில் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ப்ராப்பராக டெர்மினேட் ஆகணும். எனக்கு 1 to 10 தான் பிரிண்ட் ஆகணும், 10 டைம்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா 0 to 9 போதுமானது. ஓகே, அது என்ன செய்யணும், இன்க்ரிமெண்ட் தான் ஆகிட்டு வரணும். ஆனால் இன்க்ரிமெண்ட் ஆனால் தான் ப்ராப்பராக என்ன செய்யும், டெர்மினேட் ஆகும். இங்கே நம்ம டிக்ரிமெண்ட் கொடுத்ததுனால ரிவர்ஸ் ப்ராசஸில் போது இன்ஃபைனைட் லூப் டியூ டு டிக்ரிமெண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இது எப்படி கொடுக்கணும் அப்படின்னா I ப்ளஸ் ப்ளஸ்ன்னு சொல்லி நினச்சோன்னா ப்ராப்பராக அந்த லூப் கண்டிஷனை நமக்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் ராங் ஆப்ரேட்டர் யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ராங் ஆப்ரேட்டர் யூஸ்னா என்ன, இஃப் A ஈக்குவல் டு பி, ஏயும் பியும் ஈக்குவலாக இருந்தால் அப்படிங்கிறது தான் கண்டிஷன். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா டபுள் ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக சிங்கிள் ஈக்குவல்ட்டு கொடுத்துருக்கோம். சிங்கிள் ஈக்குவல்ட்டுனா என்ன, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது A ஈக்குவல் டு பி அப்படிங்கிறது B என்ன பண்ணுறோம், ஏக்கு அசைன் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஸோ அப்போ நம்ம ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா டபுள் ஈக்குவல் டு தான் எனது கம்பாரிசனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர். ஸோ அந்த ஆப்ரேட்டர் தான் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ராங் ஆப்ரேட்டர் யூஸ் அப்படிங்கிற இந்த லாஜிக்கல் எரர் தான் என்ன செய்யும் அப்படின்னா வரும். தென் மிஸ்பிளேஸ்டு பேராதிசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அதாவது ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எந்த ஆப்ரேட்டரை ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும், போர்ட்மாஸ் ரூல் அப்படின்னு சொல்லி இதுக்கு தனியாக ரூலே இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் இன்டிஜர் x ஈக்குவல் டு 5+2 மல்டிப்ளிகேஷன் 3 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அப்போ இது எப்படி இன்டர்பிரேட் ஆகணும், நமக்கு 5+2 × 3ன்னு என்ன செய்யும் அப்படின்னா இன்டர்பிரேட் ஆகும். ஆனால் நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது, ப்ராசஸ் ஆகக்கூடாது. எனக்கு என்ன செய்யணும், 5ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்படின்னா இது என்ன பண்ணும், பொதுவாகவே போர்ட்மாஸ் ரூலில் மல்டிப்ளிகேஷன் தான் என்ன செய்யும் அப்படின்னா ஃபஸ்ட் எடுத்து ப்ராசஸ் பண்ணும். ஆனால் நமக்கு என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு 5+2 ஆட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்னா எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி எரர்லாம் அப்படின்னு பார்க்கும்போது 5+2 அப்படிங்கிறத ஒரு ஓப்பன் க்ளோஸ் பேராதிசிஸில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன் 3 அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். த லாஸ்ட் ஒன் எரர் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆஃப் பை ஒன் எரர்ஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ எக்ஸாம்பிள் இந்த லூப்பு 10 டைம்ஸ் தான் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எப்போதுமே வந்து அரேஸ் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நம்ம என்ன செய்வோம், 0ல் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அரேல தான் வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைப்போம். அதனால் அரே யூஸ் பண்ணும்போது எல்லா லூப்லேயும் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த லூப்பில் என்ன செய்வோம், I ஈக்குவல் டு 0 தான் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அரேயோட இண்டெக்ஸ் எப்போயுமே 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ அதனால தான் இங்கே நம்ம I ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்கோம். I லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 10 கொடுத்தீங்க அப்படின்னா 0 to 10 வரைக்குங்கிறது 11 எக்ஸிக்யூஷன் வருது. 11 டைம் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு இது எக்ஸிக்யூட் ஆகணும். நமக்கு 10 டைம்ஸாக எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று I லெஸ் than 10 கொடுக்கணும், ஈக்குவல் டு கொடுக்கக்கூடாது. அப்படி ஈக்குவல் டு கொடுக்குறீங்க அப்படின்னா I லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 9 கொடுத்தா போதும். 0 to 9 10 டைம்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, இதில் நம்ம பார்த்த இந்த 3 சின்டாக்ஸ் எரர் ஆர் கம்பைல் டைம் எரர், ரன் டைம் எரர், தென் லாஜிக்கல் எரர். இந்த எரர் உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.